வீக்கெண்ட்ஸில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து பிரெட் பக்கோடா ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து 3 பாயில்ட் அண்ட் மேஷ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சாட் மசாலா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கேப்ஷன்ஸில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்டருக்காக நான் வந்து ஆச்சியோட பஜ்ஜி போண்டா பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஆல்ரெடி எல்லா மசாலாஸ் இருக்கும், நம்ம எதுவுமே போட தேவையில்லை. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் பிளெயினாக கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா பேட்டர் நல்லா கோட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே பொட்டேட்டோ மிக்சர் நல்லா தாராளமாக வச்சுட்டு இன்னொரு பிரெட் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நடுவில் கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸில். ஸோ எல்லா பிரெட்ஸ் இதே மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். மீன்வைல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீப் ஃப்ரைக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பிரெட் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸ் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் பேட்சும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டியான நம்ம பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் க்ரீன் சட்னியில் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பில் கூட டிப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். டீ டைமில் இந்த மாதிரி சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care. Bye bye.